நம்ம முன்னோர்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீரையை நிறைய பயன்படுத்தினாங்க. எல்லா கீரையுமே அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, ஒரு கிடைக்க கீரை எல்லாம் பச்சை பயன்படுத்தினாங்க. நாம் என்ன செய்யறோம், இன்றைக்கி எல்லா வீட்டிலும் இருக்கும், இதனால் பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்ம கிடைக்காத பொருள் தேடி அலைவோம். அதை விட சத்து அதிகமாக உள்ள பொருள் நம்ம விட்டுருவோம். எல்லா சத்து ஒருங்கே நினைஞ்சேன்னா அது முருங்கீரை தாங்க. ஆனால் எல்லா வீட்லேயும் முருங்கீரை இருக்கும், நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். எங்கேயோ கிடைக்காத ஒரு கீரை தேடி மார்க்கெட்டில் தேடி ஓடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு அங்கே இல்லைன்னு திரும்பி வந்து அப்படி இருப்பான். நம்ம வீட்டுக்கிட்டேயே முருங்கீரை இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ண விட்டுருவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த முருங்கீரையில் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அத்தனை சத்துமே இருக்குது. எல்லாருமே இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்பூன் டெய்லி முருங்கைக்கீரை பவுடர் சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மருந்து மாத்திரம் தேவைப்படாது. எல்லா சத்து ஒருங்கே ஒன்றுலேயே இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி பயன்படுத்தினா போதுமானது. இந்த மாதிரி வீட்டிலேயே எல்லா மரம் இருந்து முருங்கை மரம் எல்லா மரம் இருந்து நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். இப்படி பயன்படுத்தினோம்னா நமக்கு நோயை வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இயற்கையாக பயன்படுத்தி உங்கள் நோய் தீர்த்துக்குங்க, நோய் வராமல் பார்த்துக்குங்க. நிறைய பேர் இந்த சீசன் இருக்காது, முருங்கைக்கீரை எல்லா டைம் கரெக்டாக கிடைக்காது. அதனால் அந்த மாதிரி இருக்கிற நிலையில் வந்து நாங்கள் இந்த முருங்கைக்கீரையில் மூலிகை தேர்ந்து செஞ்சு வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முருங்கை இலை, பூ, விதை, பிசின் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம இதில். ஸோ அதனால் அந்த முருங்கையில் அனைத்து பகுதியில் இருக்கிறனால நல்லா அதோட பவர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது மெயினான இந்த ஆண்மை குறைவு, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு தொழிலான உடல் ஏற்படுறதுக்கு, இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி மூலிகை தேனி பார்த்திங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு நாட்டு சக்கரை, அதிமரம் எல்லாம் சேர்ந்து இருக்குது. நீங்கள் இப்படியே போட்டு டைரெக்டாக பயன்படுத்தல, வேறு எதுவுமே தேவையில்லை. நாட்டு சக்கரைன்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் வெளியே கடையில் நாட்டு சக்கரை வாங்கினீங்கன்னா அந்த தித்தி பார்க்கணும். நீங்கள் நாட்டு சக்கரை வந்து ஓரளவுக்கு தித்திப்பு இருக்கும், ரொம்ப தித்திப்பு இருக்காது. அதே மாதிரி கையில் எடுத்து நசிக்க பார்த்தீங்கன்னா இப்படி நசிக்க பார்த்தீங்கன்னா ஒரு குருணை உடனேயாக வரும். ஜீனி கலந்துருந்தாங்கன்னா குருணை உடனேயாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் உண்மையாக நாட்டு சக்கரை குருணை வராது, மாவு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அதே வெள்ளைன்னு சொல்லும்போது நீங்கள் மண்டபத்தை தட்டினீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும். அது வந்து நல்ல வெல்லம். தட்டினோடனே இந்த கல்லுமே உடஞ்சி பிரிஞ்சு ஓடிச்சுன்னா அது வந்து ஏதோ மிக்சிங் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அது வந்து இது வந்து 2 தடவை சேர்த்து தட்டினீங்கன்னா அது பிசு சுற்றியில் பார்த்தா பிசு பிசு ஒட்டிக்கும். அதுதான் சரியான வெல்லம். ஸோ அந்த மாதிரி இயற்கை பொருளை பயன்படுத்தி இதை சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நரமண்டலத்துக்கு ரொம்ப உதவியானது ஒரு முக்கியமான மூலிகை. நன்றி.